நியூஸில் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நியூஸுன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நியூஸில் நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமாக பேசும், ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு விதமாக பேசும். எல்லா பத்திரிக்கைக்கு பின்னாடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது தான் இருக்குது. அதாவது ப்ரொப்பகேண்டாவாக சொல்கிறாங்க. எல்லா நியூஸ் மீடியாவுக்கு பின்னாடியும் ஒரு ப்ரொப்பகேண்டா இருக்குது. அதனால அவங்களுக்கு எது சாதகமோ அதை தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல நியூஸ் மீடியாவை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நியூஸ் மீடியாவில் பார்த்தேன் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அதை உங்களோட ஐடென்டிட்டியாக எடுத்துக்காதீங்க. ஒரு 10 நியூஸ் சேனல் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த 10 நியூஸ் சேனலும் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை ரொம்ப ஆழமாக திரும்ப திரும்ப நல்லதுன்னு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும். அதை பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அது ரொம்ப நல்ல ஐடியாலஜி போல் அப்படின்னு அதை நம்மளோட ஐடென்டிட்டியாக நம்மளோட அடையாளமாக நம்ம மாற்றிப்போம். அப்படி மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் நல்ல மற்ற ஐடியாலஜியை நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது. தேவையில்லாமல் நியூஸ் சேனல் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் நியூஸ் சேனல் பார்ப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த அடையாளம் தேவையில்லாத தொல்லையை ஏற்படுத்தும். நல்ல ஐடியாலஜியை நீங்கள் பார்க்க விடாமல் அது தடுத்துக்கிட்டு இருக்கும். எல்லா ஐடியாலஜியும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் காது கொடுத்து கேளுங்க. உங்களால் ஏற்றுக்க முடியாத விஷயத்தையும் படித்து பாருங்கள். நீங்கள் இது கண்டிப்பாக தப்புன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஐடியாலஜி இருந்தால் அதை எடுத்து படித்து பாருங்கள். அதில் என்ன நல்லதாக இருக்கும் அப்படின்னு தேடி பாருங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக கிடையாது. இதுவே ஒரு பயிற்சி. இதுவே பல விஷயத்தை ஒரு பொதுவான பார்வையில் பார்க்கறதுக்கான ஒரு பார்வையை உங்களுக்கு கொடுக்கும்.